வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி நேர்கதி பயணம் கும்பராசியில், சூரியன் விருச்சிக ராசியில் நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் சூரியனுக்கு நாளில் அர்த்தாஷ்டம சனியாக எப்படியெல்லாம் இயங்குறாருங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். 12 லக்னத்திற்கான பதிவுகள் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு. இப்போ சனி வக்கரகதியிலிருந்து நேர்கதியில் பயணிக்கிறாரு. நவம்பர் 16ஆம் தேதி அதே காலகட்டத்தில் சூரியன் விருச்சிக ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஒரு மாதம், ஐப்பசி மாதம் முழுக்க சூரியன் 30 நாட்கள் அங்கே இருப்பார். அப்போ டிசம்பர் 15 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு சூரியன் சனி இருக்கிற இடத்த பொறுத்து டிஸ்டர்பன்ஸ் என்ன இருக்குது, பாசிட்டிவ் என்ன இருக்குது, சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள்னாலையும் நமக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஜோதிடம் என்பது நமக்கு அவங்கவுங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சு அந்த லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டில் என்னென்ன கிரகங்கள் கோச்சாரத்தில் போகுதுங்கிறது கோச்சார பலன். ஆனால் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதக கணிப்புகள் விதி கொடுப்பனைகளை சுட்டி காட்டுது. 12 பாவம் நம்ம கொடுப்பனைகள் இப்படித்தான், இந்த கிரகம்தான் அந்த கொடுப்பனைகளை வழங்குதுங்கிற ஒரு அட்வைஸை நம்மளுக்கு கொடுக்குது. அதை மேற்கொண்டு நம்ம திசாபுத்தி அந்தரத்துலேயும் பார்க்கணும், கோச்சாரத்துலேயும் பார்க்கணும். அப்போ இன்னும் அக்யூரேட்டாக பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம கன்னியில் பல கோடி பேர்கள் இருந்தாலும் காமனாக இந்த பாவங்கள் இந்த வேலைகளை நமக்கு செய்யும் அப்படிங்கிற பொது கருத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். 3ஆம் இடங்கிறது என்ன? ஒரு தைரியம், அதே போல் வீரியம், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்தானம். இப்போ ஐடி லைனு 3-9 வேலை செய்யாமல் ஐடி லைன் வேலை செய்யாது. அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது 9ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 2 பேரும் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அது சார்ந்த ஒரு தன்மைகளெல்லாம் அதில் வெளிப்படும். கம்யூனிகேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கவர்மெண்ட் சார்ந்த தஸ்தாவேஜுக்கள், டாக்குமெண்ட்ஸு, அதிகாரத்துவம், அது மாதிரி ஆர்டர்ஸு, இது மாதிரியெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். மருத்துவம் சார்ந்த குறிப்புகள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே போல் தான் குருவை எடுக்கும்போது ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குருவினுடைய சாதகத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது இப்போ நம்ம இந்த பதிவில் கரெக்டாக கொண்டு வர்ற டாபிக் என்னென்னா, சனியினுடைய நட்சத்திரம் அங்கே விருச்சிக ராசியில் இருக்குது. அப்போ நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 13 நாட்கள் என்ன பண்ணுவார்? சூரியன் சனி நட்சத்திரத்தில் போவார். அப்போ அது சனி ஆகாத கிரகம் சூரியனுக்கு. நம்ம லக்னத்திற்கு சனி நட்சத்திர ரீதியாக 3, 7, 11 பாவங்களை இயக்க வல்லவர். 3ங்கிற ஒரு கம்யூனிகேஷன், மனசு, ஆழ்ந்த அறிவு, 7ங்கிறது வாழ்க்கை துணை, கஸ்டமர், 11ங்கிறது மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், நம்மளுடைய வெற்றிகள், இதையெல்லாம் கொடுக்குறவராக சனி இருக்கார். அப்பேற்பட்ட சனி அந்த இடத்துக்கு நெகட்டிவாக உட்கார்ந்துருக்கார். இந்த இடங்கள் அவருக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்க முடியாத தன்மைக்கு அவர் ஆட்பட்டுட்டார். அதனால் 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி அகம் சார்ந்த இந்த பாவங்கள், அதாவது கம்யூனிகேஷன் நம்ம மூளை உழைப்பு, அதே மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், நம்ம ஒருத்தரை போய் சந்தித்து பேசுகிறோம், கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் 7ஆம் இடம். அதே மாதிரி 11ஆம் இடமும் உறவுகள் சார்ந்த விஷயந்தான். இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு, கிரியேட்டிவிட்டி சார்ந்த விஷயங்களுக்கு சனி நெகட்டிவாக இருக்கிறாரு. அப்போ அந்த நெகட்டிவாக இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகங்கள் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 3ஆம் இடத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், 7ஆம் இடத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், 11ஆம் இடத்துக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த 3 இடத்துலையுமே கிரகங்கள் இருக்குது. 3ல் சூரியன் இருக்கார், 7ல் ராகு இருக்கார், 11ல் செவ்வாய் இருக்கார். நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. நல்ல பலனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்தானத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு உண்டான வலுவை சனி கெடுக்கிறாருங்கிறது தான் அதில் உண்மை.
அப்போ இதில் என்ன எடுத்துக்கிறோம்னா கன்க்ளூஷனாக 3, 7, 11 சாதகம் இல்லை. அப்போ ஒரு இடம் மாற்றலான்னு நினைக்கிறது, ஒரு பிரயாணம் போகலாம், சின்ன பிரயாணம் போகலாம், ஒருத்தரை சந்திக்கலான்னு நினைக்கிறது, ஒரு டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு க்ரியேட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணலான்னு நினைக்கிறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனைக்குமே இப்போ ட்ரபிளாக இருக்குதுன்னு சொல்லணும். அது மாதிரி தான் கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் உடல் உபாதைகளுக்கு ஆட்படுறதோ அல்லது கருத்து வேறுபாடுகள் சொல்கிறதோ சகஜமாக நடக்கும். அதனால் டென்ஷன் ஆகும், அதனால் நமக்கு வந்து உறவுகள் பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இது சார்ந்த விஷயங்களுக்கு அங்கே மைனஸை கொடுக்குது. அப்போ சனி வந்து ஒரு இடத்துல தான் இருக்கார். ஆனால் அந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் போகும்போது இந்த கிரகங்கள் உட்கார்ந்த பாவங்களுக்கு சனி நெகட்டிவை கொடுக்குறார். அதுதான் இந்த நட்சத்திர சூத்திர முறைன்னு சொல்லுது. இது வந்து அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி. இந்த நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம கணித்து பார்க்க தான் நமக்கு நிகழ்வுகளை நாம் வந்து டேலி பண்ண முடியும். இப்போ ஒரே நாளில் எத்தனை நிகழ்வுகள் நடக்குது அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். அகம் சார்ந்த நிகழ்வுகள், புறம் சார்ந்த நிகழ்வுகள்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் போட்டு எடுத்து பார்க்கும்போது நமக்கு அகம் சார்ந்த கொடுப்பினைகள் எப்படி இருக்குது, அதாவது ஆரோக்கியம் எப்படி இருக்குது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து மூளை உழைப்பு சார்ந்த தொழிலாக இருந்தால் அதுவும் அகம் சார்ந்து வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரிவில் நமக்கு என்ன கிரகங்கள் நமக்கு சாதகத்தை தருதுங்கிறத பார்க்குறதும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்னென்னா புறம் சார்ந்தது. ஒரு பணத்தை போட்டு பணம் பண்ணுறது, நாமளாக வந்து ஒரு பொருளை போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி ட்ரேடிங் பண்ணி அப்படி சம்பாதிக்கிறது, சொத்துக்கள் மூலமாக சம்பாதிக்கிறது, அதாவது எல்லாமே பொருள் சார்ந்த ஒரு விஷயங்களை ஈடுபடுறது, ஃபைனான்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே அது புறம் சார்ந்த பாவங்களுக்கு நம்ம விதி கொடுப்பினை சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கிறது. இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டும் போது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். நம்ம விதி கொடுப்பினை நமக்கு இதுதான் சூட்டபிள், இந்த ஃபீல்டு சூட்டபிள் இல்லை அப்படிங்கிற கன்க்ளூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஜனன ஜாதக விதிப்படி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பயிற்சிகள், இந்த கோச்சார கிரக நகர்வுகள் இருக்கு இல்லையா, ஒரு ராசி விட்டு ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் கிரகங்கள். அப்போ அந்த திசாபுத்தி கொடுப்பினைகளுக்கு இந்த கோச்சாரங்கள் சாதகத்தை பண்ணணும். அப்போ தான் அந்த நிகழ்வு வந்து நமக்கு சாதகமாக நடக்கும். அது வந்து கொடுப்பினை நல்லா இருந்தும் இந்த கோச்சாரத்தில் வந்து நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த கொடுப்பினை தாமதமாகும். கோச்சாரன் மறுபடியும் எப்போ சரியாகுதோ அப்போ தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம இதை கவனித்து பார்த்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நமக்கு எந்த கிரகம் தொழிலை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது, அதை சார்ந்து நமக்கு எந்த மாதிரி ஃபீல்டு சூட்டபுள், இதையெல்லாம் தெரிவிக்கிறது நம்ம ஜனன ஜாதகம். அதை பேஸ் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்த்துக்கணும். இப்போ இந்த பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த 3, 7, 11ங்கிறது சந்தோஷம், அறிவு சார்ந்த விஷயங்கள், ஒரு டீம் ஒர்க்கு, கஸ்டமர் இது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம வந்து நல்ல தகவல்களை வந்து கிடைக்கப்பெறுறது, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை குடும்ப ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் அனுபவிக்கிறது, இதுக்கெல்லாமே இப்போ வந்து இந்த காலகட்டம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உறவுகளுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரெகுலராக ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கையிருப்பு பணம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ அவர் நம்ம அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி இதில் வந்து ஒன்றும் தடைபடாது. பட் அது ஒரு பக்கம் கால்குலேஷன் போயிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா சூரியன் சனி. அப்போ சூரியனுங்கிறது அப்பாவை குறிக்குது. அப்போ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கும்போது தந்தை மகன் உறவுகள் பாதிக்கப்படுறது, கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்டது, பெண் சகோதர வழியில் கூட பாதிக்கப்படுறது, இந்த ஆர்டர்கள் கரெக்ட் பண்ணுறது, ஆவணங்கள் கரெக்ட் பண்ணுறது, கம்யூனிகேஷன், ஒருத்தரை சந்திக்கிறது, பிரயாணங்கள், இதெல்லாமே வந்து சூரியன் சனிக்கு நெகட்டிவாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இப்போ நமக்கு செவ்வாய் 11ல் இருக்கார், நம்ம என்ன நினைப்போம் ஜோதிடத்தில், காலங்காலமாக லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் போகிற நட்சத்திரம் சனி.
அந்த சனி அந்த லாபஸ்தானத்துக்கு 8ல் இருக்கார். அதனால் அந்த மனநிறைவோ அந்த லாபஸ்தானமோ நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.